ஸ்ரீதரன் என்ற நாய் நம்முடைய எழுச்சி தலைவர் மீது நேரடியான ஒரு தாக்குதலை தொடங்கி இருக்கிறான். நம்முடைய பெரும்பான்மையான வளமான சேரி பகுதிகளில் நம்முடைய சிறுத்தைகளின் பலமா இருக்கிற பகுதிகள் எல்லாம் கோயில் கட்டி தரேன்னு சொல்லிட்டு நம்முடைய அக்கௌண்ட்ல 6 லட்சம் 4 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட 24,000 கோடி சொத்து வச்சிருக்க அந்த ஜோகோ நிறுவனத்தின் முதல்வர் தலைவர் ஸ்ரீதர் வேம்பு இன்றைக்கு நம்முடைய சேரிகளில் கோயில் கட்டித்தர அப்படி சொல்லி வந்துட்டு இருக்கான். தயவு செய்து யாரும் அந்த பணத்தை வாங்க வேண்டாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு தலைமையிலான ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியை சேர்ந்த தொண்டர் ஒருத்தர் பேசியிருக்காரு. ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் SC/ST மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து கோவில்களை கட்டுறதுக்காக நிதி கொடுக்குறாரு. இதை அந்த மக்கள் யாரும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. கொச்சையான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அழிக்க பார்க்குறாங்கிறது எந்த நோக்கத்தில் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸ்ரீதர் சாரை பற்றி கேட்கறதால நான் சொல்றேன். ஸ்ரீதர் சார் அவங்க தலித் மக்கள் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் வச்சு அந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு பெரிய பாரதியார் இருக்காரு இல்லைங்களா, பாரதியாரை ஒரு முன்னோடியா எடுத்துக்கிட்டு தலித் சமூகத்துக்கு ஆதனூர்ல ஒரு பூநூல் அணியும் நிகழ்வையே ஏற்பாடு பண்ணி மிக பிரம்மாண்டமா செஞ்சு கொடுத்தாங்க ஸ்ரீதர் சார். அவர் தலித் சமூகத்துக்கு ஏதாவது தொண்டு செய்யணும், நல்லது செய்யணுங்கிற நோக்கத்துல அவருடைய செயல்பாடு அமையுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க சொந்த தலித் சமூகத்திலிருந்தே விலகி நிற்கக்கூடிய ஒரு இயக்கம் அவங்க. அதனால அவங்களுடைய இருப்பை தக்க வச்சுட்டு ஏதோ சொல்றாங்க போல. அது சம்பந்தமா நம்ம கருத்து சொல்றதுக்கு என்னன்னு தெரியல எனக்கு. என்ன நோக்கத்துக்காக அவர் பணம் கொடுக்கறாரு, ஏன் அவங்க அந்த குற்றச்சாட்டு திடீர்னு இப்படி வைக்கிறாங்கன்றது எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் அவங்களுடைய சொந்த சமூகத்துல அந்த சமூகத்துக்காக பல பாதிப்புகள் கடந்த திமுக ஆட்சியில கடந்த 4.5 ஆண்டுகள்ல மிக அதிகமான பாதிப்புகளை தலித் சமூகம் அடைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அந்த குடிநீர் தொட்டியில மலம் கலந்த விஷயத்துல இன்னும் ஒரு குற்றவாளியை கூட ஒன்னும் சொந்த சமூகத்தையே குற்றவாளின்னு ஒத்துக்கிற நிலையில விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. கவின் படுகொலையில அவங்க என்ன முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாங்கன்னு தெரியல. அங்க நடந்த போராட்டம் வீரியம் இழந்துருச்சுன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி எங்க சமூகத்தினுடைய போராட்டத்தை வீரியத்தை குறைச்சது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தான் அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவங்க தலித் சமூகம் 4.5 ஆண்டுகள்ல பாதிக்கப்பட்டு நிற்கும் போது தலித் சமூகத்தின் பக்கமா நின்று தலித் சமூகத்திற்கு எந்தவித நீதியையும் பெற்றுத்தரல. அப்படிங்கும்போது அவங்க தன்னுடைய குறைகளை மறைக்கிறதுக்காக இது போன்ற சம்பந்தமே இல்லாத சில பெரிய விஷயங்கள்ல யார் மீதோ பழி சொல்லி தப்பிச்சு ஓடுற வழியை பாக்குறாங்க. இல்ல, ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் பின்னாடி பாஜக இருக்கு, அதன் மூலயமா வாக்குகளை இவங்க சேகரிக்க பாக்குறாங்கன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாருல்ல அவர். இல்ல, எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க ஸ்ரீதர் சாரை வச்சு கடந்த ஒரு 2 வருஷமா நாங்க சில வேலைகள்லாம் எங்க ஸ்ரீதர் சார் மூலியமா நாங்க செஞ்சுட்டு வந்தோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அது எந்த விதத்திலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல்ங்கிற துளி தொடர்பு கூட இல்லாம சமூகமா மக்களுக்கு என்ன சேவை செய்யணும், மக்களுக்கு என்ன தேவைப்படுது. உதாரணத்துக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகள் எல்லாம் மழை வெள்ளம் கடுமையா இருந்தது. அந்த மழை வெள்ளத்துக்கு எந்த அரசியல் கட்சியும் போகிறதுக்கு முன்னாடியே கூடிய தலைமையில ஒரு குழு போய் நாங்க தூத்துக்குடியிலேயே தங்கி இருந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில தங்கி இருந்து பல கிராமங்களுக்கு நாங்க சேவை செஞ்சோம். நாங்க செஞ்சுட்டு நாங்க வந்துட்டோம். நாங்க செஞ்சதோட சரி வந்துட்டோம். அதுக்கும் ஓட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? ஓரம் செஞ்சோம். அந்த மக்களை மீட்டெடுக்கிறதுக்கான உதவிகளை ஸ்ரீதர் சார் மூலியமா செஞ்சோம். அதன் பிறகு நாங்க வந்துட்டோம். நாங்க அங்க போய் நின்றுக்கிட்டு பிஜேபியையோ அரசியல் கட்சிகளையோ தொடர்பு படுத்தி எதையுமே செய்யல. ஸ்ரீதர் சாருடைய நோக்கம்ங்கிறது அடித்தட்டு மக்களுக்கு, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் மூலியமா வருது. அவர் இந்த சமுதாயத்துல இந்த பாகுபாடுகளை பார்த்திருக்காரு. இங்க இருக்கிற பிரச்சனைகள் அவருக்கு புரியுது. அதனால இந்த பிரச்சனைகளை நம்மால முடிஞ்ச அளவு அவர் நம்முடைய பங்களிப்பா அதுல தன்னுடைய பங்களிப்பும் இருக்கணும் அந்த பிரச்சனைகளை களைவதற்கு அப்படிங்கிற நோக்கத்தோட நல்ல நோக்கத்தோட அவர் செயல்படுறாரு. அவ்வளவுதான். மற்றபடி அவருக்கும் அரசியலுக்கும் எந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இருப்பதாக எனக்கு தெரியல. இல்ல, அவர் குறிப்பா அங்க கோவில் கட்டி கொடுக்கறதான் அவங்க பிரச்சனையா பாக்குறாங்க. மசூதி இந்த மாதிரி சர்ச் எல்லாம் கட்டி அது என்னன்னா, ஸ்ரீதர் சார் அவர் ஏழை தலித் கிராமங்களுக்கு போறாரு. அங்க வேண்டியவர்கள் யார் உதவி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் தன்னால முடிந்த உதவிகளை அவர் செய்யறாரு. இது ஒரு தனிப்பட்ட விஷயம். நீங்க நீங்க இப்ப நீங்க கேள்வியை தொடுக்கும் போதே நான் ஏன் இடைமறிக்கிறேன்னா, அதை நம்ம அப்படி பேச வேண்டாமே நினைச்சுதான் நான் இடைமறித்தேன். இருந்தாலும் நீங்க கேட்டதால நான் சொல்றேன். நானே சொல்றேன். எவ்வளவோ தலித் கிராமங்களுக்குள்ள
கிறிஸ்தவ மிஷனரிகள் உள்ள போய் சர்ச் நடத்துறாங்க. எவ்வளவோ தலித் கிராமங்களுக்குள்ள இஸ்லாமியர்கள் உள்ள வந்து மதமாற்ற வேலைகள் செய்யறாங்க. அந்த மதமாற்ற வேலைகள் எதையுமே வந்து ஸ்ரீதர் சார் செய்யல. ஏன்னா தலித் மக்கள்ங்கிறது பூர்வ இந்துக்கள். அவங்க இந்துக்கள் தான். இந்துக்கள்ல இருக்கிற ஏழைகள் அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டிக்கிறதுக்கு தான் அவர் உதவி பண்றார். இது வந்து ஒரு மதமாற்ற வேலையோ ஒரு சமூகத்துல வந்து ஏதோ ஒரு எதிர்மறையான வேலையோ கிடையாது. இது ஒரு நேர்மறையான வேலை. அவர் செய்யறது ஒரு நேர்மறையான வேலை. நீங்க வந்து ஒரு எதை தடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு இந்து மதத்துக்கு உட்பட்ட தலித் கிராமத்துக்குள்ள போயிட்டு ஒரு கிறிஸ்டின் சர்ச்சு வைக்கிறத போய் நம்ம தடுக்கிறதுனா அது வேணா ஒருத்தவங்க வந்து வைக்கிறாங்கன்னா அதை போய் நம்ம தடுக்கலாம். கோயில் கட்டுறதையே நம்ம வந்து குறைன்னு சொல்லிட்டு எந்த விதத்துல நியாயம் நமக்கு தெரியல. இல்ல அந்த இடத்துல அவருடைய நோக்கத்தை தான் வந்து அவங்க சந்தேகப்படுறாங்க. அவருடைய நோக்கம் கோயில் கட்டி கொடுக்கறது தான். அது நல்ல நோக்கம். அவர் கோயில் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. தலித் மக்கள் தலித் கிராமங்கள் வந்து ஒரு கோயில் ஒரு மண்டபம்னு கட்டி ஒரு நல்லபடியா வாழணும், ஒரு மேம்பட்ட ஒரு சூழலை உருவாக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் கோவில் கட்டி கொடுக்குறாரு. அது நல்லது தானே, நல்ல நோக்கம் தானே. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அந்த சமூக மக்களுக்காக திருமாவளவன் நிறைய தொண்டுகள் செஞ்சுட்டு வராரு. இப்போ திடீர்னு வந்து ஸ்ரீதர் வேம்பு உள்ள வராருன்ற போது அந்த சந்தேகத்தை அவங்க எழுப்புறாங்கல்ல. இல்ல திருமாவளவன் தொண்டுகள் செய்து வந்திருந்தா திருமாவளவனுக்கு உட்பட்ட தொகுதியில உதாரணத்துக்கு காட்டுமன்னாடி பகுதியில சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திருமாவளவன் கோயில் கட்டி கொடுக்கட்டும். அந்த மக்களுக்கு, அதே கிராம பகுதி மக்களுக்கு திருமாவளவன் கோயில் கட்டுறதுக்கு அவரால் அவங்க உதவிகளை செய்யட்டும். அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் அவங்க ஊர்ல அங்கனூர்ல ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தாரு. நான் தான் இந்த கோயிலை கட்டி கொடுத்தேன், நான் தான் கும்பாபிஷேகம் நடத்தினேன், அவரே வந்து வெளிப்படையாகவும் பேட்டியும் கொடுத்தாரு. அதோட முடிஞ்சு போச்சு. அது பரவாயில்ல. சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி முழுக்க பரவி இருக்கணும்ல. தன் சார்ந்த இப்போ நீங்க தேவேந்திர குல வெள்ளாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சு அவங்க வந்து அவங்களே தங்களுக்குன்னு கோயில் எழுப்பி அந்த சமூகம் ஒரு மேம்பட்ட சமூகமா பறையர் சமூகத்தை விட மேம்பட்டு ஒரு படி மேம்பட்டு போயிடுச்சுல. அது அந்த மேம்பாட்டை ஏன் பறையர் சமூகம் அடையக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. அது உள்நோக்கம் கொண்ட அவருடைய அரசியலுக்கானது. அவருடைய அரசியல் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு பறையர்கள் இதே சூழல்ல இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில திருமாவளவன் செயல்படுறார் அப்படிங்கிறது என்னோட குற்றச்சாட்டு.